அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தூத்துக்குடி அருணாச்சலத்துக்கு உண்மையிலேயே என்ன நடந்தது? ஒருபுறம் அவர் எந்த பாதிப்பும் அவருக்கு ஏற்படலை, நாங்கள் எந்த அடியும் அல்லது நாங்கள் எந்த விதமான தாக்குதலும் அவர் மீது செலுத்தலை அப்படின்னு போலீஸார் சொல்கிறாங்க. வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டு அவர் உயிரிழந்திருக்காரு, வேணும்னா அந்த வீடியோ ஆதாரத்தை பாடுங்கன்னு 8 செகண்ட் ஓடக்கூடிய வீடியோவை போடுறாங்க. இன்னொரு புறம் இல்லைங்க, நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன், என் பிள்ளைக்கு காது மூக்கு வாயில் ரத்தம்லாம் வந்துச்சு, போலீஸார் தான் அடித்தாங்க, போலீஸார் தான் கொன்னாங்க அப்படின்னு அவங்களுடைய பெற்றோர் ஒரு புறம் சொல்கிறாங்க. இன்னொரு புறம் அது சம்பந்தமான வீடியோ காட்சி வெளியாகுது. அதில் இத்தனை போலீஸார் என்னை சேர்ந்து அடித்தாங்கன்னு பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நபர் அருணாச்சலம் அவரே புகார் கொடுக்குறாரு. அப்போ இந்த விஷயத்தில் என்ன நடக்குது? இத்தனை நாளாக உடலை வாங்க மறுத்த பெற்றோர் திடீர்னு கையெழுத்து போட்டு உடலை வாங்கியதன் பின்னணி என்ன? இப்படின்னு இந்த வழக்கை சுற்றி பலவிதமான கேள்விகளும் பலவிதமான சந்தேகங்களும் இன்னும் அவிழ்க்கப்படாத மர்ம முடிச்சுகளும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். தூத்துக்குடி மாவட்டம் அமுதம் நகரில் ஒரு வழக்கமான ஒரு குடும்பம், ரொம்ப அன்பான ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க. தாய் பரமேஸ்வரி, தந்தை நாகராஜ். இந்த தம்பதிக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்கிறாங்க. முதல் மகன் பேர் தான் அருணாச்சலம், அடுத்த மகன் பேர் சுடலைமணி. இவங்க இத்தனை பேருமே பெரிய அளவில் படிப்பறிவு இல்லாத நபர்கள். தந்தை கூலி தொழில் செய்யக்கூடியவர். அவர் ஒரு நாளைக்கு என்ன விதமான வேலை கிடைச்சாலும் செய்வார். லோடு மேனாக இருந்தாலும் செய்வார், கட்டட வேலையாக இருந்தாலும் பார்ப்பார். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் அந்த குடும்பத்தில் இருக்குது. இன்னொரு தம்பி சுடலைமணி, அவர் பெயிண்டராக ஒர்க் பண்ணுறாரு. இந்த குடும்பத்தில் பிரதான வருமானம் அப்படின்னா இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டு உயிரிழந்த அருணாச்சலத்துக்கு தான் அது கிடச்சிட்டு இருந்துச்சு. அருணாச்சலத்தை மையமாக வச்சு தான் இந்த குடும்பம் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. மற்றவங்களுடைய வருமானம்லாம் உபரி வருமானம், ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு வராது. ஆனால் 3ஆம் மைல் பார், அதாவது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய 3ஆம் மைல் பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் பாரில் பணியாற்றிட்டு வந்த அருணாச்சலத்தினுடைய வருமானம் தான் இந்த குடும்பத்துக்கு முக்கியமான ஒரு வருமானமாக இருக்குது. இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதி அன்று காலை 6 மணிக்கெல்லாம் அருணாச்சலத்தை தென்பாகம் போலீஸார் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற தகவல் அவருடைய தாய் பரமேஸ்வரிக்கு தெரிவிக்கப்படுது. இதையடுத்து பரமேஸ்வரி என்னன்னு தெரியலையே, எதற்காக கைது பண்ணாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தனது மகனை பார்க்கறதுக்காக தென்பாகம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அன்று மாலையே போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு போலீஸார் உரிய அனுமதி தரலை, போலீஸார் அவங்கள பார்க்க விடலை அப்படின்னு அவங்க தனது புகார் மனுவில் சொல்லியிருக்காங்க. அதை அடுத்து இரவு 8 மணி அளவில் என் பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை பையன் நல்லா தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடம் ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஏன் போலீஸார் இவ்வளோ போலீஸார் இருக்காங்க, என்ன ஆச்சு அப்படின்னு பதட்டமாக வராங்க. ஒரு 50 போலீஸார் நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கடுத்து அவங்கள பார்க்குறப்ப அவர் ஜிஹெச்சில் இருக்கார். அதுக்கப்புறம் தான் 8 மணி போல் அந்த அம்மா தனது பையனை பார்க்கணும் அப்படின்னு மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணி போலீஸார்கிட்ட சொல்கிறாங்க. அந்த சூழலில் பதட்டத்தோட போலீஸார் பையனை ஜிஹெச்சுக்கு அழைச்சிட்டு போகிறத பார்க்குறாங்க. இவங்களுக்கு புரியல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. அங்கே போயிட்டு ஜிஹெச்சில் போலீஸார்கிட்ட கேட்டப்போ, உன் பையனுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கான், உயிரோடு தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அந்த இடம் வழக்கத்தை விட பதட்டமாக இருக்குது. 50க்கும் மேற்பட்ட போலீஸார் அங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க. ஏதோ சரியில்லையே அப்படின்னு அந்த அம்மாவுக்கு மனசில் லேசாக ஒரு அறிகுறி தெரியுது. என்னமோ நடக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் என்ன நடக்குதுன்னு தெரியல. இதை அடுத்து போலீஸார்கிட்ட பேசி ஒரு வழியாக தனது மகனை, மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மகனை சந்திக்கிறப்ப தான் மகன் சொன்ன விஷயங்கள்லாம் தாய்க்கு அதிர்ச்சியாக இருக்குது. அதாவது மகன் மூக்கு வாய் காதுலலாம் ரத்தம் கசிகிற மாதிரி தான் பார்க்குறாங்க. அவங்க அப்பயே சொல்கிறாங்க, என் பையனுக்கு எதுக்கு மூக்கு வாயெல்லாம் ரத்தம் கசியுது அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மயக்க அடித்து கீழே விழுந்துட்டாப்புல, ஸ்டேஷனில் மயக்க அடிச்சிட்டாப்புல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போலீஸார் சொல்ல வருவது என்ன அப்படின்னா, அவருக்கு ஆல்ரெடி இந்த பிரச்சனை இருக்குது, மூளையில் ஒரு விதமான பிரச்சனை இருக்குது, அதனால தான் அந்த மயக்கம் வருது, வலிப்பு வருதுங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனால் குடும்பத்தார் தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது என் பையனுக்கு, அதெல்லாம் இருந்திருந்தால் ஆல்ரெடி அதை நான் சரி பண்ணியிருக்க மாட்டோமோ அப்படின்னு அந்த பழைய நாகர்கோவில் சம்பவத்து மாதிரியே எதுவும் நடக்குது. சபரிவர்மன் குடும்பத்தார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் ரொம்ப ஃபிட்டான ஒரு நபர் அப்படின்னாங்க. ஆனால் போலீஸார் சொன்னது அவருக்கு உடலில் ஆல்ரெடி பிரச்சனை இருந்துச்சு, அதனால தான் உயிரிழந்தார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்க. அதே மாதிரியான விஷயங்கள் தான் இங்கேயும் சொல்லப்படுது. போலீஸார் என்ன சொல்கிறாங்க, அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, குடும்பத்தார் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இதை அடுத்து என்னமோ நடக்குதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் போது அம்மா அவர் சொன்ன விஷயங்கள்லாம் வீடியோ எடுக்கிறாங்க. போலீஸார் தன்னை தாக்குறாங்க அப்படின்னு அந்த மகன் பேசின வீடியோவும், ஒரு 3-4 பேர் என்னை அடித்தாங்க அப்படின்னு சொன்னதும் வீடியோவாக அந்த அம்மா பதிவு பண்ணுறாங்க.
அதற்கு அடுத்து 23ஆம் தேதி அதிகாலை 2:15 மணி அளவில் அவர் உயிரிழந்துட்டார் அப்படிங்கிற தகவல் கிடைக்கிது. இதற்கிடையில் மருத்துவமனையில் சிகிச்சையெல்லாம் தரப்பட்டிருக்கு. அவருக்கு மொட்டை அடிக்கப்பட்டு சில ஆப்ரேஷன்லாம் பண்ணப்பட்டுச்சு. அந்த ஆப்ரேஷனால தான் அவர் உடல் வந்து வலுவிழந்து போயிடுச்சு. அதை தாங்கக்கூடிய சக்தி உடலுக்கு இல்லை அப்படின்னு போலீஸார் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் நான் காரணமே போலீஸார் தான் அப்படின்னு பெற்றோர் தரப்பில் சொல்லப்படுது. அதுவும் குறிப்பாக தாயார் பரமேஸ்வரி இதை ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. என் மகன் சாவுக்கு முழுக்க முழுக்க போலீஸ் தான் காரணம், அவங்க தான் அடித்து கொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸார் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னா, 120 மது பாட்டில்களை இவர் வந்து அரசுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சு விற்பனை பண்ணியிருக்காரு, அது சட்டப்படி தப்பு, அதற்காக தான் அவர் கைது பண்ணோம், கைது பண்ணி போலீஸ் கஸ்டடியில் வச்சிருக்கிறப்ப அவர் மயங்கி விடுறாரு, அந்த வீடியோ காட்சிகளை நீங்களே பாருங்க அப்படின்னு போலீஸார் தரப்பில் சொல்லப்படுது. அவங்க உண்மையிலேயே அவர் மயங்கி விழுற அந்த காட்சி பதிவாகுது, அது வெளியாகுது. ஆனாலும் மறுபுறம் போலீஸார் என்ன அடித்தாங்க அப்படின்னு சொன்ன அந்த வீடியோ காட்சியும் வெளியாகுது. அப்போ இதில் என்னமோ நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் பொதுமக்கள் மத்தியில் பேசப்படுது. ஆனாலும் போலீஸார் அந்த 8 செகண்ட் வீடியோ தான் வெளியிட்டாங்களே ஒழிய அதற்கு முன்னாடி நடந்தது என்ன, அதற்கு பின்னாடி நடந்தது என்ன அப்படிங்கிற வீடியோக்களை ஏன் வெளியிடலை, அதனுடைய மர்மம் என்ன அப்படிங்கிற கேள்வி இதிலேயே தொக்கி நிற்கிது. அப்போ இந்த உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம அங்கே விசாரிக்கும் பொழுது ஒரு சிலர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, நமது நிருபர் தூத்துக்குடி கோவில்பட்டி நிருபர் திரு மூர்த்தி மூலமாக நமக்கு இந்த தகவல் தெரிய வருது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஒரு மாதத்துக்கு இத்தனை கேஸ் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி போலீஸாருக்கு இருக்குது. அதனால் அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி கேஸ் பிடிக்கிறதுக்காகவே சிலரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த அடிப்படையில் இவரை கைது பண்ணியிருக்காங்க. தென்பாகம் போலீஸாருக்காக அந்த ஸ்டேஷன் எஸ்ஐயினுடைய நண்பர்கள் சிலர் தாளமுத்து நகர் போலீஸ் ஸ்டேஷன், அதற்கு அடுத்த ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க இவங்களுக்காக இவரை கைது பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது முதற்கட்ட தகவலாக இருக்குது. தாளமுத்து நகரை சேர்ந்த போலீஸார் இந்த அருணாச்சலத்தை கைது பண்ணி தனது நட்பு வட்டாரத்தில் இருக்கிறதுனால இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எஸ்ஐக்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லிமிட் அப்படிங்கிறது தாளமுத்து நகரில் வரல, தென்பாகம் அந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்டது அந்த லிமிட். இவரை கைது பண்ணி அவர்கிட்ட ஒப்படைக்கும் பொழுதே தாக்குதலுக்கு உள்ளாயிருக்காரு அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. இப்போ இந்த நேரத்தில் இவர் வந்து தாக்குதலுக்கு உள்ளானதுனால தான் அங்கே மயங்கி விழுந்தார் அப்படிங்கிறது இவங்க தரப்பு குற்றச்சாட்டாக இருக்குது. இல்லை அவர் மயங்கி விழுந்ததுனால தான் தலையில் அடிபட்டுச்சு அப்படிங்கிறது போலீஸார் தரப்பில் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ இது எல்லாத்தையுமே அந்த தாயார் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை விசாரிக்க வந்த நீதித்துறை நடுவர் திரு விஜய ராஜசேகர் அவர்கள்ட்ட இதை மனுவாக கொடுக்குறாங்க. மகன் சந்தேகத்தில் மர்மம் இருக்குது, அதில் இத்தனை போலீஸார் சம்மந்தப்பட்டிருக்கிறதா மகன் சொல்லியிருக்கான், அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த தாயார் புகார் கொடுக்குறாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்குறாங்க, எஸ்பி கிட்ட கொடுக்குறாங்க, அதே மாதிரி நீதித்துறை நடுவர்கிட்டையும் அந்த புகாரை கொடுக்குறாங்க. ஆனால் போலீஸார் தரப்பில் எங்கள் மேலே எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த தாயார் திருப்பி சொல்கிறாங்க, எந்த தவறு இல்லைன்னா என் பிள்ளையோட காது மூக்கு வாயில் எப்படி ரத்தம் வரும் அப்படிங்கிறது அவங்க கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. இதில் இது துக்கம் விசாரிக்க போன நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவர் அவர்கிட்ட பேசப்போ இது மாதிரி எங்களுடைய சம்மதம் இல்லாமலேயே, எங்களுக்கு போதிய படிப்பறிவு இல்லை, எங்ககிட்ட எதுவும் தெரியாமலேயே அவங்க வந்து எங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க, அதனால் உடலை வாங்குறதா போச்சு, உடலை வாங்குறதுக்கு தான் கையெழுத்து வாங்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அது போக இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அமைச்சர்கள் பல பேர் வந்து படம் பார்த்துட்டு ஜாலியாக இருக்காங்க, அவங்க வீட்டில் இப்படி நடந்திருந்தா அவங்களால நிம்மதியாக அந்த மாதிரி படம் பார்த்துருக்க முடியுமா அப்படின்னு தனது ஆற்றாமையை கண்ணீராக சொல்கிறாங்க. இப்போ உண்மையிலேயே இவங்க ஏன் கையெழுத்து போட்டாங்க அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்குது. ஏன்னா இவரது உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு தான் கடந்த 2 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. இப்போ 2 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டவங்க அந்த மருத்துவமனைக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, பிணவரையில் இருக்கிற உடலை எடுத்துக்கொண்ட போஸ்ட்மார்ட்டம் ரூமுக்கு ஏன் போகிறீங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை போணுச்சு. இவங்கள்ட்ட பர்மிஷனே வாங்காமல் போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த தகவல் வெளியானதும் இவங்க ஒரு பிரச்சனையை பண்ணுறாங்க. அதனால் போஸ்ட்மார்ட்டத்துக்கு போன பாடி மறுபடியும் பிணவரைக்கே கொண்டு வரப்பட்டுச்சு. இதற்கிடையில் அவங்களுடைய சித்தப்பா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க, அதனால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடச்சிச்சு. ஏன் சித்தப்பாட்ட கையெழுத்து வாங்குறாங்க அப்படின்னா, அவங்க மொத்த ஃபேமிலியையும் ஷேடோ போலீஸ் அப்படிங்கிற முறையில் கண்காணித்ததாக ஒரு தகவல். அதாவது அவங்கக்கிட்ட பரிதாபமாக பேசி பரிதாபமாக சொல்லி சில விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த மாதிரியான துக்கமான நேரங்களில் இது ரொம்ப போலீஸ்க்கு ஒரு ப்ரெஷராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இதை உடலை டிஸ்போஸ் பண்ணுறது தான் அவங்களுக்கான ஒரு நிம்மதி தரக்கூடிய விஷயமா இருக்கும். மற்றபடி பேப்பர் ஒர்க் எல்லாம் பண்ணிக்கலாம், ஆனால் அது களத்தில் அந்த உடல் அடக்கம் செய்யப்படாத வரைக்கும் இது போலீஸாருக்கு பெரிய தலைவலி ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு அவங்க கணிக்கிறாங்க. இதே மாதிரி சம்பவம் கோவை சூலூர் சிறுமி வழக்கிலையும் நம்ம பார்த்துருக்கலாம். அந்த தாய் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நம்ம அதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்னுடைய அனுமதி இல்லாமலேயே, என்கிட்ட கேட்காமலேயே எனது மகளுடைய உடலை அடக்கம் பண்ணியிருக்காங்க, தந்தையோட கையெழுத்தை வாங்கிட்டு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு அந்த அம்மா புகார் சொன்னாங்க.
அதே மாதிரி இந்த விஷயத்துலையும் அந்த அம்மா பரமேஸ்வரி சொல்கிறது என்னென்னா, எங்ககிட்ட தெளிவாக சொல்லி எதையுமே கையெழுத்து வாங்கலை, உடலை வாங்குறதான் கையெழுத்துன்னு எங்களுக்கு தெரியாது, வேறு ஒரு விதமாக சொன்னாங்க, ஸ்டேட்மெண்ட்டு அந்த மாதிரிலாம் சொல்கிறதாக நமக்கு தகவல் கிடைக்கிது. அந்த அம்மாவை தான் பேட்டியில் சொல்கிறாங்க. அப்போ அது என்ன நமக்கு களத்தில் என்ன தெரிய வருது அப்படின்னா, இப்போ பரமேஸ்வரி அம்மா இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு ஷேடோ போலீஸ், ஒரு லேடி போலீஸ் போடுறது, அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஆட்களுக்கெல்லாம் ஒரு போலீஸ் போட்டு அவங்க கூடவே இருக்கிற மாதிரி இருந்து சில கையெழுத்து பெற்றிருக்காங்க அப்படிங்கிற தகவல் அங்கே சொல்லப்படுது. இதில் உடலை வாங்கிட்டாங்கன்னா பின்ன என்ன இதில் போராட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக தான் எல்லோரும் காத்திருக்காங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன தகவல் சொல்லப்படும் அப்படிங்கிறதான் எல்லோருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா, அது உண்மையிலேயே போலீஸார் கஸ்டடியில் நடந்த லாக்அப் டெத்து தான் அப்படின்னா அதுக்கு விஷயம் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்கும். அல்லது போலீஸார் சொல்கிற மாதிரி அவர் மயங்கி விழுந்து தான் இறந்திருக்காரு அப்படின்னா அதற்கான விஷயங்கள் அந்த ரிப்போர்ட்டில் இருக்கும். அது வரைக்கும் அமைதி காப்போம் அப்படின்னு தான் பல கட்ட முயற்சி எடுத்தவங்களும் இப்போது அமைதியாக இருக்காங்க. ஏன்னா உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு அப்படின்னா சயின்டிஃபிக் ப்ரூவன் ரிப்போர்ட் நம்ம கையில் வேணும். அந்த அடிப்படையில் பார்க்கணும்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு தான் அந்த இது உண்மையிலேயே பிரச்சனையா அல்லது மயங்கி விழுந்ததன் அடிப்படையில் நடந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் இதில் ஒருவேளை போலீஸார் தாக்கியிருக்காங்க அப்படின்னு அந்த நபர் சொன்னதை வச்சு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, அப்போ போலீஸாருக்கும் இவருக்கும் என்ன முன்விரோதம் இருந்திருக்கும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் இன்னும் கிடைக்கல. ஏன் அப்படின்னா, இவர் மீது இதற்கு முன்னாடி எந்த ஒரு வழக்கும் இல்லை. இவர் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் கிடையாது, தொடர் குற்றம் செய்யக்கூடிய ஒரு நபரும் கிடையாது. பாரில் வேலை பார்த்தவருங்கிற அடிப்படையில் அவர் இத்தனை பாட்டில்களை அரசுக்கு தெரியாமல் மறைவாக வச்சு வித்திருக்காருங்கிற அடிப்படையில் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இதுதான் அவர் மீது பதியப்பட்ட முதல் வழக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா இவர் எந்த குற்றப்பின்னணியும் இல்லாத ஒரு நபருக்கும் போலீஸாருக்கும் என்ன முன்பகை இருந்திருக்கக்கூடும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தெரிந்தாலும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன வருது அப்படிங்கிறது தெரிந்தாலும் நமக்கு இதில் முழு உண்மை வெளிவருமா அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்திருக்கு. இப்போ அந்த தாயார் உடலை பெற்றது பின்னாடியில் அவங்களே சொல்கிறாங்க, எங்களுடைய சம்மதம் இல்லாமல் இதை கையெழுத்து போட வச்சுட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இடங்கிறது மீண்டும் இந்த வழக்கில் பல சந்தேகத்தை ஏற்படுத்துகிற ஒரு இடமாக மாறுது. ஏன் போலீஸார் அப்படி அவங்கள நெருக்கி அவங்களுக்கே தெரியாமல் கையெழுத்து போட்டு அந்த பாடியை கொடுக்கணும், அப்போ இதில் உண்மையிலேயே பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இதில் உருவாகுது. இப்போ இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்கிறதுக்கு கூட நேற்று அனுமதி சித்தப்பாக்கிட்ட வாங்கினதாக தகவல் வந்துச்சு. சமீபத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவருடைய தம்பி சுடலைமணி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி தான் இதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. இப்படி இதில் நிறைய ஊசலாட்டமான பல தகவல்கள் வருது. போலீஸார் ஏன் இவ்வளோ நெருக்கடி கொடுத்து அவசரமாக கையெழுத்து வாங்குறாங்க? ஏன்னா இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த சாட்சி கோவை சூலூர் சிறுமி வழக்கு, அதில் இதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அப்போ பாடி இருக்கிற வரைக்கும் பிரச்சனை அப்படின்னா, அப்போ உண்மையிலேயே அந்த பாடியால் அவங்களுக்கு பிரச்சனையா, அந்த நபர் அருணாச்சலத்தினால அவங்களுக்கு வேறு என்ன பிரச்சனை இருந்திருக்கக்கூடும், இவங்க தவறு பண்ணாத நிலைமையில் அப்படிங்கிற கேள்விகளும் கூடவே சேர்ந்து வருது. இது தொடர்கதையாகிட்டே வருது. இதற்கு அரசு என்ன நிரந்தரமான நிவாரணத்தை தரப்போகிறது அப்படிங்கிறது தான் பலரும் முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாகவும் கோரிக்கையாகவும் இருக்குது. இனி ஒரு லாக்அப் மரணம் நடக்கக்கூடாது அப்படின்னு எல்லோரும் சொன்னாலும் கூட அது தொடர்கதையாக இருக்கிறது தான் பெரிய வேதனையாக இருக்கிற ஒரு விஷயமாக இருக்குது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளிவந்தால் இதனுடைய உண்மைத்தன்மை தெரிய வரும் அப்படிங்கிற விஷயம்தான் இன்னைக்கு எல்லோராலையும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அண்ணா வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் இப்போ நடந்த ஒரு லாக்அப் டெத்து. இப்போதான் அந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி நாகர்கோவிலில் ஒரு லாக்அப் டெத்து நடந்து அந்த சபரிவர்மனுடைய உடல் புதைக்கப்பட்ட இடத்துல இன்னும் ஈரம் கூட காயலை. அதுக்குள்ளே இன்னொரு லாக்அப் டெத்து நடந்திருக்கு. இந்த 26 வயதான அந்த இளைஞர் இதற்கு முன்னாடி எந்த வழக்கிலையும் தொடர்பு இல்லாதவர் அப்படின்னு கூறப்பட்ட நிலையில் அவரது மரணம்ங்கிறது பல கேள்விகளையும் பல சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கு. அந்த வழக்கின் பின்னணி என்னதான் நடந்துச்சுன்னு இதில்? வணக்கம். கடந்த 17ஆம் தேதி தூத்துக்குடி அமுதா நகர் பகுதியைச் சேர்ந்த அந்த இளைஞருக்கு வயது 24, அருணாச்சலம், 24 வயதான அருணாச்சலம். அவர் ஒரு தூத்துக்குடியில் 3வது மைல் பகுதி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக் கடையில் பார் ஊழியராக அவர் வேலை பார்த்துக்கிறாரு. அங்கே டாஸ்மாக் கடை திறக்கிறதுக்கு முன்பாக இவர் பாட்டில் வியாபாரம் பார்த்ததா காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டு ஒரு 120 பாட்டில்களோட இவரை தூத்துக்குடி தென்பாகம் போலீஸார் கைது பண்ணி இவரை ஸ்டேஷனுக்கு கூட்டு வராங்க. இங்கே கூட்டு இங்கே ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. கிரைம் நம்பர் 751/2026 ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ணிட்டு இவரை ஸ்டேஷனில் அன்னைக்கு வச்சிருக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. இந்நிலையில அந்த 17ஆம் தேதி சாயங்காலம் மாலை ஒரு 5:50 மணி அளவில் இவரை திடீர்னு தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜுக்கு பரிசோதனைக்கு கூட்டு போறாங்க. அங்க பரிசோதனை செஞ்சு முடிச்ச பிறகு இவர்
பிட்டு உடல் தகுதி சான்று வந்து இவருக்கு வாங்கிட்டு திரும்ப வந்து இவங்க என்ன செய்யறாங்க, போலீஸ் தரப்புல என்ன செய்யறாங்க அப்படின்னா கூடுதலான ஒரு லீகல் போலீஸ் ப்ராசஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக வந்து இவர் திரும்ப ஸ்டேஷனுக்கு கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து திரும்ப லாக்அப்ல வந்து ஏற்கனவே வேற கேஸ்ல உள்ள அடைக்கப்பட்ட அந்த கைதிகளோட வந்து இவரை வந்து உள்ள லாக்அப்ல வந்து உள்ள வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் வந்து திடீரென அன்கான்சியஸ் ஆகி மயங்கி விழுகிறாரு. அதுக்கு பிறகு வந்து இவரை உடனே மீட்டு தண்ணி கொடுத்து அதுக்கு பிறகு வந்து ஜிஹெச் பக்கத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து கொண்டு போறாங்க. அங்க போய் அட்மிட் போடுறாங்க. இதுக்கு மத்தியில இந்த அருணாச்சலத்தினுடைய தாய் பரமேஸ்வரிங்கிறவங்க வந்து மகனை பார்க்கறதுக்காக அவங்களும் அந்த டயத்துல ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து பார்க்கும்போது பையன் வந்து உள்ள இருக்கிறாப்புல, மகன் அவங்க தூரத்துல இருந்து பாக்குறாங்க. ஆனா போலீஸார் வந்து பேச அனுமதிக்கல. இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அனுமதிச்ச பிறகுதான் தெரியுது அந்த அருணாச்சலத்துக்கு வந்து தலையில உள்பகுதியில வந்து காயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, காது பகுதி தலைப்பகுதியில எல்லாம். இந்நிலையில வந்து அவன் சிகிச்சையில இருக்கும் போதுதான் வந்து 23ஆம் தேதி வந்து அதிகாலையில 2:20 மணி அளவுல வந்து அவன் இறந்து போயிட்டதா வந்து டாக்டர்கள் வந்து உறுதிப்படுத்துறாங்க. இதுக்கு பிறகுதான் இந்த விஷயம் வந்து பூதாகரமா ஆகுது. இப்போ இதுல வந்து இப்போ அவங்க தாய் பரமேஸ்வரி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து என்னுடைய மகனை பார்க்கும்போது என் மகனுடைய கழுத்து பகுதி, வாய் பகுதி, காது பகுதியில் இருந்தெல்லாம் வந்து ரத்தம் வலிஞ்சது. போலீசார் வந்து கண்மூடித்தனமா தாக்கியதாலதான் வந்து என்னுடைய மகன் வந்து இறந்திருக்கிறான். அவனுக்கு வந்து 6 இருக்கதா போலீஸ் சொல்றாங்க. அவனுக்கு 6 நோய்களே கிடையாது, அவன் ஆரோக்கியமா தான் இருந்தான். இது வந்து போலீசார் தாக்கியதுல தான் வந்து அவனுடைய உயிரிழப்புக்கு காரணமா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஆனா போலீசார் ஒரு வீடியோவும் வெளியிடுறாங்க. அந்த வீடியோவில் ஒரு மயங்கி விடுற மாதிரி ஒரு 8 நிமிடங்கள் 8 செகண்ட் ஓடக்கூடிய அந்த வீடியோ பார்க்குறோம். அவங்க விளக்கமும் கொடுக்குறாங்க. அவருக்கு அடிக்கடி வலிப்பு வருது, அடிக்கடி மயங்கி விழுந்தாருங்கிறது இப்போ காவல்துறை தரப்பு சொல்லக்கூடிய விளக்கமா இருக்கு. அப்புறம் ஆனாலும் இதுல சந்தேகம்ங்கிறது எங்கிருந்து எழுது அப்படிங்கிறது புரியாத புதிரா இருக்கு. இல்ல, பொதுவா ஒரு ரிமாண்டுக்கு எல்லாம் ப்ராசஸ் முடிஞ்சு ரிமாண்டுக்கு போகிறதுக்கு அதுக்கு முந்தின நடவடிக்கையா தான் வந்து இந்த மெடிக்கல் சர்டிபிகேட் வந்து டாக்டர்கிட்ட வாங்குவாங்க. மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கின பிறகு நேர ரிமாண்டுக்கு தான் கொண்டு போவாங்க. ஆனா இந்த தென்பாகம் காவல்துறை அவங்க கொடுத்த அந்த விளக்கத்திலேயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க வந்து தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் கொண்டு போய் மெடிக்கல் ஃபிட் சர்டிபிகேட் பார்த்துட்டோம், அவர் ஆரோக்கியமா இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு கூடுதல் சட்ட நடைமுறைகளை வந்து அமல்படுத்துறதுக்காக நாங்க ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்தோம்னு சொல்லி சொல்றாங்க. அந்த காவல்துறை கொடுத்த விளக்கத்திலே அப்படி ஒரு விளக்கம் இருக்கு. அப்போ அதிசயமா இது அப்போ வந்து நாங்க லாக்அப்ல வந்து உள்ள மற்ற கைதிகளோட உள்ள நிப்பாட்டிக்கும் போது அவர் மயங்கி விழுந்தாரு அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இது வந்து இதுவே வந்து ஒரு முரண்பட்ட தகவலா இருக்குது. அப்ப முதல்ல எதுக்காக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது இயல்பாவே. ஆனா அவரு கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் வீடியோவும் இப்ப பெரிய அளவுல வைரல் ஆகிட்டு இருக்கு. அது வந்து அவருடைய நண்பர்கள் வந்து அவரை வந்து பார்க்க வரும்போது அவங்க எடுத்த வீடியோ, அந்த வீடியோ தான் இன்னைக்கு வந்து இந்த விஷயத்துல வந்து ஒரு உயிரோட்டமான ஒரு எவிடன்ஸா இருக்குது. காரணம் வந்து பொதுவா வந்து நம்ம நிறைய சம்பவங்களை பாக்குறோம். உண்மையை பொய்யாக்குவாங்க, பொய்யை உண்மையாக்குவாங்க. இது நம்ம நிறைய சம்பவங்களை நம்ம உதாரணத்துக்கு சொல்லிட்டே போகலாம். இப்ப உதாரணத்துக்கு சாத்தான்குளம் சம்பவத்துல கூட 174 தான் முதல்ல ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க. அதுக்கு பிறகுதான் வந்து அந்த எஃப்ஐஆர் வந்து ஆல்டர்னேட் பண்ணப்பட்டு அது இன்னைக்கு எந்த இடத்துல வந்து நிக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும், ஊரறிஞ்ச ரகசியம். அதனால வந்து இவங்க எதற்காக வந்து இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணான இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்கிற ஒரு கேள்வி எழுதுது. ரெண்டாவது 120 பாட்டலுக்காக வந்து இவங்க இது தாக்குதல் நடத்தப்பட்டதா அல்லது வேற எதுவும் இது பின்னாடி இருக்கதா அப்படிங்கறதையும் நம்ம வந்து இது விசாரணை நம்ம கலாய்வு படிக்கிட்டு இருக்கிறோம். இதுல இன்னொன்னு சொல்றாங்க, 3 மணி நேரம் தாக்குதல் நடந்துச்சு. தென்பாகம் போலீசார் தாக்குறதுக்கு முன்னாடியே தாளமுத்து நகர் போலீசார் வந்து 3 பேர் வந்து ஒரு பிடிச்சிட்டு போய் 3 மணி நேரம் அடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. அது உண்மையா? ஆமா, இதுல இந்த தென்பாகம் காவல்துறைக்கும் தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சில காவலர்களுக்கும் இதுல வந்து ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லி அந்த கருத்து வந்து இங்க முன்வைக்க பரவாயில்ல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த அருணாச்சலத்தை வந்து பிடிச்சு கொடுத்து இப்போ அந்த சரண்யான்கிற ஒரு எஸ்ஐ தான் வந்து இந்த வழக்கு பதிவு பண்றாங்க. தென்பாகம் காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய சரண்யா அப்படிங்கிற ஒரு எஸ்ஐ தான் வந்து இந்த வழக்கை பதிவு பண்றாங்க, இந்த கேஸை டீல் பண்றாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சில காவலர்களோட வந்து ஒரு நெட்வொர்க் இருக்கிறதுனால அந்த அருணாச்சலத்தை வந்து அவங்க தான் வந்து லொக்கேஷன் போட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்றாங்க. பொதுவாக பல காவலர்கள் பேசும்போது ஆப்தி ரெக்கார்ட சொல்றாங்க. ஆமா, இதுல வந்து அந்த இவங்களுக்கு தென்பாகம் காவல்துறைக்கும் தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் வளர்க்கக்கூடிய காவலர்களுக்கு இடையே ஒரு கம்யூனிகேஷன் அந்த டயத்துல வந்து இருந்திருக்குது. அதுவுமே வந்து விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கிய விஷயமா வந்து பார்க்கப்படுது இந்த விஷயத்துல. இப்ப அந்த அம்மா சொல்றாங்க போலீஸ்காரங்க தான் கொண்டுட்டாங்க அப்படின்னு கதறி அழுகுறாங்க.
ஆமா, இப்ப வந்து இது குற்றவியல் நீதித்துறை நடுவர் அவருடைய முன்னிலையிலும், தூத்துக்குடி வருவாய் கோட்டாட்சியர் பிரபு அவருடைய முன்னிலையிலும் தான் வந்து இன்னைக்கு வந்து அன்னைக்கு அருணாச்சலத்தின் உடல் போஸ்ட்மார்ட்டம் வந்து இப்ப காலையில நடைபெற்று அவங்க முன்னாடியில தான் வந்து எல்லாம் முடிச்சு இன்னைக்கு இப்ப பாடி கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. இப்ப வந்து அந்த அறிக்கை, இந்த பிரேத பரிசோதனை அறிக்கைங்கிறது 24 மணி நேரத்துல கொடுக்கப்படணும்னு சொல்லிட்டு மனித உரிமை ஆர்வலர்கள், தூத்துக்குடி பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள்லாம் வந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த உடற்கூறு ஆய்வுமே வந்து இப்போ அதை வந்து முழுமையா வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அறிக்கை வெளியில வரும்போது வந்து இதுல வந்து நிச்சயம் வந்து ஒரு உண்மை வெளிப்படும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. இப்போ இதுல காவல்துறை ஒரு வாதத்தை முன்வைத்தாலும் கூட அந்த உடற்கூறாய்வு அறிக்கையின் அடிப்படை அது வந்து ஒரு உண்மையை வெளிப்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கைங்களோட தான் எல்லாரும் இப்போ காத்திருக்கிறாங்க. ஓகே, நன்றிண்ணா. நீங்க இணைந்திருங்க, ஏதாச்சும் முக்கியமான தகவல் வந்தா பகிர்ந்து கொள்ளுங்கண்ணா. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.